ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட இதில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, எப்படின்னா சொல்கிறது, கரெக்டாக சொன்னோம்ல, மாப்பிள்ளை சம்பாவையும் கோதுமையும் நல்லா கழுவி காய வச்சு அதில் குருணை மாதிரி ஆக்கி அதில் உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றதுக்காக இதை பண்ண ஆரம்பித்தேன். எண்ணெய் போட்டுக்கோங்க, கடுகு கடுகு அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா பொன் வரலாம் வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வதக்குங்க. உப்பு போடும் போதே அதோட சீக்கிரமாக உப்பு போட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். பண்ணிகிட்டே வாங்க, நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதக்க தான் டேஸ்ட்டு. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா, நான் இந்த மாதிரி உப்புமாலாம் தினை ஐட்டம்ஸ் உப்புமாலாம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, நிறைய வெஜிடபிள்ஸ், அதாவது பீன்ஸ், கேரட், பட்டாணிலாம் சேர்த்துப்பேன். எங்கள் சார் என்னன்னு தெரியல, திடீர்னு இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தி வீடியோஸ் பார்த்துட்டார் போல். இன்றைக்கி தோசை சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னா கூட இல்லை எனக்கு இன்றைக்கி நான் மில்லட் ஐட்டம் தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொன்னாங்க. மில்லட்டில் இல்லாமல் நான் இந்த மாதிரி மில்ல போர் அடிக்கும்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளை சம்பாவும் கோதுமையும் குருளை பண்ணி வச்சுருந்தேன். அந்த உப்புமா இது பண்ணிக்கிட்டேன். நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்த பிறகு தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி குத்தி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எல்லாமே அந்த காய் எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். நல்லா அப்போ பார்த்திங்கன்னா இந்த உப்புமா சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இது என்னென்னா, நான் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குருளையை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இதை நல்லா வதங்கின பிறகு ஒவ்வொரு கரண்டி என்னோடய கையில் வடிகட்டி நல்லா போட்டுட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஊற வச்சிருந்த தண்ணி ப்ளஸ் கொஞ்சம் இந்த உப்புமா செய்யறதுக்கு தேவையான தண்ணியை இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு நீங்கள் எந்த இதுவும் ஆட் பண்ண வேணாம். பச்சை மிளகாவோட காரமே போதும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டு அதோட காரத்தை மேனேஜ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் உங்களோட தேவைக்கு சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள், கடைசியாக நெய் ஊற்றிட்டு நான் இந்த இதுவை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நீங்களே பாருங்கள், நடுவில் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஆஃப் அன் ஹவர் நடுவில் கண்டிப்பாக செக் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் அடி பிடிக்காது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். உப்புமாவோட டேஸ்ட்டும் நல்லபடியாக வரும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திரும்ப நல்லா கிளறி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்லாம் நல்லா ட்ரைன் ஆகி நல்லபடியாக ஃபைனலாக வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபைனலாக என்னோடய பசங்களுக்கு